வணக்கம். நான் திருமதி கௌசலா சிவா, நல்லூர் பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர். அதோடு நான் ஒரு சுயதொழில் முயற்சியாளரும் இயற்கை விவசாய ஆர்வலர். அரசியலுக்கு நான் காடி எடுத்து வச்ச 6 வருஷம். இந்த 6 வருஷத்தில் சவால்னு சொன்னால் பெண்கள் அரசியலுக்கு வாரதே ஒரு சவாலான விடயம். ஏனென்றால் ஆண்களுடைய பரப்பணிக்கு தான் ஒரு சமூகத்தினுடைய பார்வை இருந்தது உலகாலமும். இந்த 2018ஆம் ஆண்டு பொது தேர்தல், அதாவது உள்ளாட்சி மன்ற தேர்தல் மூலமாக 25% கோட்டாவில் வந்த பெண்களில் நான் ஒரு ஆள். அதில் விரும்பி அரசியலுக்கு வந்தவர்கள் மிக குறைவு. அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டவர்கள் மிக கூடுதலானவர்கள். அந்த நேரத்தில் நாங்கள் இந்த அரசியல் பரப்புக்குள்ள வரைக்குள்ள எங்களுக்கு இருந்த சவால் இந்த பெண்கள் இந்த அரசியலில் என்ன செய்ய போகிறார்கள், ஆண்களே இந்த அரசியலிருந்து செய்ய முடியாமல் இருக்கு. அந்த நேரத்தில் இந்த பெண்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியோடு தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் வந்த காலங்களில் எங்களுடைய செயற்பாட்டின் மூலமாக அநேகமான பெண்கள், இப்போ நான் உட்பட அநேகமான சபைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய செயற்பாட்டின் மூலமாக. அதில் நானும் ஒருவர் என்று கூறிக்கொள்ள முடியும். என்னால் 25% கோட்டா கிடைத்திருந்தாலும் ஆனால் 23%த்திற்கும் குறைவானவர்களே இந்த தேர்தல் மூலம் உள்வாங்கப்பட்டார்கள். ஏனெனில் அநேகமான கட்சிகளில் பெண்களுடைய அந்த வீதாசாரம் மிக குறைவாக இருந்தது. நான் சார்ந்த கட்சியினிலே 25% இருந்தது. எங்களுடைய சபையை பொறுத்த மட்டும் 25% பெண்கள் இருந்தார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு அந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவம் சபையிலே அது தாராளமாக என்றால் அது சமனாக இருந்தது. ஆனாலும் இந்த பிரதிநிதித்துவம் என்பது காணாது. இது 53% இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீதாசாரத்தில் இந்த தொகையிலிருந்து மிக குறைவானது. அரை வீதத்திலும் மிக குறைவாகத்தான் பெண்களுடைய வீதாசாரம் அரசியல் பரப்பில் இருக்கு. இது அதிகரிக்கப்பட வேண்டும் கட்டாயம் என்றது என்னுடைய கருத்து. அநேகமான இனிவரும் தேர்தல்களிலே இதற்கான ஒரு மாற்றங்கள் வரும் என்று நான் நினைக்கிறேன். இது 50%க்கும் அதிகமாக மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சமூகம் சார்ந்து அரசியல் கட்சிகளுடைய அந்த இணைப்பில் கூட சில கட்சிகளிலே சமூகம் சார்ந்த உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பது எங்களுக்கு கண்கூடு. அந்த வகையிலே என்னுடைய சமூகம் சார்ந்து நான் பெருமையாக கூறிக்கொள்வேன். பெண் பிரதிநிதியாக இந்த நல்லூர் பிரதேச சபையிலே நான் முதலாக காடி எடுத்து வைத்தேன். இதன் பிற்பாடு சமூக ரீதியாக ஒதுக்கப்பட்ட பல இடங்கள் இருக்கிற எங்களுடைய நல்லூர் பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் அதிகமான வளம் உள்ள ஒரு பிரதேச சபை இருந்தாலும் எங்களுடைய பகுதிகள் எந்த விதமான அபிவிருத்தியையும் காணாத ஒரு பிரதேசமாக இருந்தது. இது கூட எனக்கு நான் இந்த அரசியலிலே காலடி வைக்கிறதுக்கு ஒரு காரணமாகத்தான் அமைந்தது. ஏனெனில் ஒரு ஒதுக்கப்பட்ட பிரதேசமாக இருந்த காரணத்தினால் நான் இந்த அரசியலிலே நான் செல்ல வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இயல்பாகவும் நான் அதில் உந்தப்பட்டேன். இயல்பாகவே எனக்கு அந்த நோக்கம் வந்துச்சு. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இந்த அரசியல் பரப்பில் போகல நான் சமூகம் சார்ந்து வேலை செய்யலை. நான் பொதுவாகவே அனைத்து மக்களுக்குமாகத்தான் நான் வேலை செய்திருக்கிறேன். ஆனால் கடந்த காலங்களிலே சமூகம் சார்ந்து பல அரசியல்வாதிகள் தங்களுடைய கடமை பொறுப்புகளை செய்திருக்கிறார்கள். அந்த கடமை பொறுப்பிலிருந்து தவறையும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாடமாக கூட, ஒரு சாட்டை அடியாக கூட என்னுடைய செயல்பாடு அமைந்தது என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு சுயதொழில் முயற்சியாளர், அதுக்கான விருதுகளையும் பெற்றிருக்கிறேன். அது இல்லாமல் இயற்கை விவசாய ஒரு ஆர்வலர். எனக்கு இதை தாண்டி அடுத்த கட்டமாக இந்த அரசியல் எனக்கு வந்த பொழுது உண்மையாக என்னுடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு எனக்கு முக்கியமாகப்பட்டது. குறிப்பாக என்னுடைய கணவர் மற்றது பிள்ளைகள். அதிலும் என்னுடைய ஒரு மகன், இளைய மகன் என்னுடைய பொறுப்புகள் கடமைகளை தானும் அதில் பங்கேற்று கொண்டு அந்த பொறுப்புகளை கடமைகளை தானும் எடுத்திருந்தேன். என்னுடைய கணவர் ஒரு அரசு ஊழியராக இருந்த பொழுதிலும் அதற்கான நேர ஒதுக்கீட்டுடன் என்னை உரிய இடங்களுக்கும் சரி, உரிய கூட்டங்களுக்கும் சரி என்னை அங்கே அழைத்து செல்வதில் இருந்து எனக்கான ஊக்கத்தை தந்ததிலிருந்து மிக காத்திரமான பங்களிப்பை செய்திருந்தார்கள். உண்மையாக எனக்கு அதன் காரணமாகவோ என்னவோ நான் என்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்புகள் இருந்தும் தவறியதில்லை. என்னுடைய தொழில் நிமித்தத்தை அந்த தொழிலை நான் சுயதொழில் அவற்றை நான் கொண்டு சென்றிருக்கின்றேன். ஆனால் தற்போதைய நாட்டு சூழ்நிலை காரணமாக நான் அதை மட்டுப்படுத்தி நாங்கள் அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எனக்கு இன்றும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருப்பது எனது குடும்பம். அந்த வகையிலே என்னுடைய அரசியல் நகர்வு என்பது இன்னும் பலமாகத்தான் செல்லும் என்று நான் நினைக்கிறேன்.
ஒவ்வொரு பயிற்சியின் போதும் எங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படின்னு சொன்னால் நாடு முழுவதிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பெண்கள் தான் அந்த ஒவ்வொரு பயிற்சி பற்றிலும் கலந்து கொள்வார்கள். அந்த பெண்கள் அங்கே வந்து தங்களுடைய கருத்து பகிர்வின் போது தங்களுடைய வட்டாரத்திலே இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குறைபாடுகள் மற்றும் வள பற்றாக்குறை சம்பந்தமாகவும் கலந்துரையாடல் செய்வார்கள். அந்த நேரத்திலே யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய பிரதேசங்களிலும் வளமற்ற பிரதேசங்கள் நிறைய இருக்கு, சபைகள் நிறைய இருக்கு. ஆனாலும் அந்த வளத்தை திரட்டுவது சம்பந்தமாக இப்போ பிரதேச சபையினுடைய நிதியை மட்டுமே நாங்கள் எடுத்து நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தியை செய்வதில் பார்க்க வளங்களை திரட்டி நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என்பதற்கான பயிற்சிகள் எங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு உத்வேகத்தை தந்திருக்கு. எனது வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் நிறைய இருக்கு. அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் அந்த பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சுயமாக ஒரு திட்ட வரைவை சமர்ப்பித்து அதன் மூலமாக நிதிகளை பெற்று நாங்கள் அந்த வேலை திட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய மாதிரியான ஒரு பயிற்சிகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது நல்ல விடயம். ஏனெனில் அரசியலுக்கு வரும்பொழுது அரசியல் பற்றியே அறியாமல் நாங்கள் அந்த அரசியலில் கால் வைத்திருந்தோம். இன்று அந்த பயிற்சிகள் மூலமாக நாங்கள் நிறைய அனுபவங்களையும் நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டுக்கான அடுத்த கட்ட அந்த நகர்வுகளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய பிரதேச உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் பெண் பிரதிநிதிகளோடு நீங்கள் கலந்து கொள்ளும் போது அவர்களுக்கான மொழி, அவர்களோட கலாச்சாரங்கள், அவர்களோட செயற்பாடுகள் தொடர்பாகவும் வடக்கு கிழக்கு மாகாண பெண் பிரதிநிதிகளோட கலாச்சாரம், மொழி அந்த பிரச்சனைகள் சார்ந்து வித்தியாசங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீங்களா? உண்மையை சொன்னால் எங்களுடைய தமிழருடைய கலாச்சாரம், பண்பாட்டு விளிமியங்களை அறிந்து கொள்வதிலும் கற்றுக்கொள்வதிலும் தென்பகுதி பெண்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அநேகமாக அவர்கள் அங்கே நடைபெறுகின்ற சில நிகழ்ச்சிகளிலே எங்களைப் போலவே ஆடை அணிந்து கொள்வதும் பொட்டு வைப்பதும் பூ வைப்பதுமாக இருக்கார்கள். ஆனால் நாங்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற மறக்கிறோம் அல்லது என்றால் அந்த கலாச்சாரம் வேறுபட்டது, மாறுபட்டது ஆன முறையிலே அந்த நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய நிகழ்வுகளை கலந்து கொண்டு எங்களைப் போலவே தங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு செயற்பாட்டு நான் நினைக்கிறேன், ஒரு சமீட்சை. ஏனெனில் நாங்கள் ஒரு விரோத போக்கோடு தான் நாங்கள் விழா காலமாக பயணித்திருக்கின்றோம். ஒவ்வொரு சமூகங்களிடையே இந்த மொழி பிரச்சனை இருக்கிறது, இன பிரச்சனைகள் சொல்லி நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு செயற்பாட்டுடன் நாங்கள் போய் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஊராட்சி மன்றத்தின் மூலமாக நாடு முழுவதிலும் இருந்து இணைகின்ற பெண்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பிரச்சனைகளை கூறக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பயிற்சிகளின் போது கிடைக்கின்ற நேரங்களிலே எங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் அவர்களோடு உரையாடுவது வளமை. அந்த நேரத்திலே நாங்கள் இங்கே நடைபெற்ற யுத்தம் சம்பந்தமாகவும் இங்கே இருக்கின்ற பெண் தலைமைகள் சம்பந்தமாகவும் அவர்களுக்கு நாங்கள் எடுத்து கூறியிருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் இப்பொழுது எங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல செயல்பாடு இந்த ஊராட்சி மன்ற பெண்கள் மற்றும் அரசியல் இருக்கிற பெண்களிட அவனுடைய உள்ளத்திலே அந்த எங்கள் மீதான ஒரு நல்ல அபிப்பிராயம் எழுந்து கொண்டு வருவது. இது நல்ல விடயம். நாடளாவிய ரீதியில் காணப்படுற பெண் பிரதிநிதிகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அவங்களோட உள்ளூராட்சி சபைகள் சார்ந்த அமைப்புகளால்? எங்களுக்கு சில அமைப்புகள் இருக்கு. கஃப்ரல் மூலமாக நாங்கள் 100 பெண்கள் இருக்கிறோம். அந்த அமைப்பிலே அந்த பயிற்சியில் கலந்து கொண்ட 100 பெண்கள் நாடு முழுவதிலும் உள்ள உள்ளாட்சி மன்றங்கள் இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கின்றோம். நாங்கள் இன்றும் அந்த குழு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் ஊடாக நாங்கள் செய்கின்ற வேலை திட்டங்களை பகிர்ந்து கொள்வோம் அவர்களோடு. அவர்கள் செய்கின்ற வேலை திட்டங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். தற்போது இப்போ சபைகள் இல்லாத காலத்திலும் நாங்கள் ஆற்றக்கூடிய பணிகள் சம்பந்தமாக இப்ப நான் கூட சில சமூக மட்ட அமைப்புகளோடு இணைந்து இப்பொழுதும் மக்களுக்கான சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். அவ்வாறே அவர்களும் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே எங்களுக்கு முன்னைய காலங்களிலே சபைகள் கலைக்கப்பட்டால் அந்த அரசியல்வாதிகளை வீடுகளில் இருப்பார்கள் அல்லது தங்களுடைய சுயமான வேலை திட்டங்களில் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் இப்பொழுதும் மக்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே நாங்கள் சேவையாற்றிக் கொண்டுதான் இருக்கிறோம். இதுக்கு இந்த குழுக்களும் இந்த அமைப்புகளும் எங்களுக்கு தன்னார்வ அமைப்புகள்லாம் எங்களை ஒன்றிணைத்தது. அவ்வாறு 2-3 அமைப்புகள் இருக்கின்றது. அதன் மூலமாக நாங்கள் இன்றும் தொடர்பை பேணி வருகின்றோம். அது மக்களுக்கான சேவையை எங்களுக்கு கொண்டு செல்றதுக்கு மிக இலவாக இருக்கு. தற்போது நல்ல நிலையில் இருக்கின்றது. காரணம் கடந்த காலங்களிலே எங்களை ஒரு பயங்கரவாதிகளாக
சித்தரித்த அரசியல்வாதிகளும் தென்னிலங்கையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த அப்போது அவர்கள் கூறிய வார்த்தைகள் அன்று அவர்கள் நம்பியிருந்தாலும் கூட தற்பொழுது எங்களோடு உரையாடும் பொழுது அவர்கள் ஒரு சிநேகபூர்வமான ஒரு உரையாடலை புரிகின்றமை உண்மையாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர்களுக்கு அங்கே உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாக எங்களுக்கு கூறிக்கொள்வார்கள். ஆனால் இந்த பெண்கள் என்று வருகின்ற பொழுது தென்பகுதி ஆகட்டுக்கும் வடபகுதி ஆகட்டுக்கும் கிழக்காகட்டுக்கும் பெண்கள் அரசியலுக்கு வந்தது, இப்பொழுது இருப்பது, இனி வரப்போவது ஆண் அரசியல்வாதிகளுக்கு மிக ஒரு அச்சத்தை தான் கொடுத்துருக்கு. என்னென்று சொன்னால் பெண்கள் நேர்மையாகவும் மிக தூய்மையான கரங்களோடும் லஞ்சம் மற்றும் அந்த இதுக்குள்ள போகாத ஒரு ஆட்களாகத்தான் நாங்கள் இருப்போம். ஒரு சில பெண் அரசியல்வாதிகள் அவ்வாறு செயற்பட்டிருந்தால் கூட கடந்த காலங்களிலே நாங்கள் சிலருடைய செயற்பாடுகளை அவதானித்திருக்கின்றேன். அந்த வகையிலே இப்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகள், பெண் அரசியல்வாதிகளில் 100% உண்மையாக தன்னலம் கருதாத சேவையை செய்யக்கூடியவர்கள் நாடு முழுவதிலும் இருக்கிறார்கள். இது தொடர வேண்டும். அரசியல் பாராளுமன்றத்திலும் சரி, இப்போ பிரதேச சபைகளில் தான் இந்த 25% பெண்கள் இருக்கிறோம். இது கூட்டப்பட வேண்டும். பாராளுமன்றத்திலே கூட அதிகளவான பெண்கள் அங்கே பிரசன்னமாக வேண்டும் இனி வரும் காலங்களில் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்சி முடிவெடுக்க வேணும். என்னன்னு சொல்லி சொன்னால் அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு தேர்தலின் போது பாராளுமன்ற தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தலின் போது எங்களுடைய வட மாகாணத்திலே வசிக்காதவர் கூட இங்கே வேட்பாளராக வந்து விடுவார்கள். அந்த நிலை மாற வேண்டும். ஒவ்வொரு கட்சி தலைமையும் அந்த இங்கே இருக்கக்கூடிய ஆளுமை மிக்க பெண்களை, நல்ல திறன் வாய்ந்த பெண்களை, கட்சிக்காக பாடுபட்ட பெண்களை, ஏனெனில் கட்சியிலே கட்சி நலனுக்காக மட்டுமே பாடுபடுகின்ற பெண்களை முன்னிறுத்துவார்கள். அவ்வாறு இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகின்ற பெண்களை இனம் கண்டு அதிலும் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை கட்டாயமாக இந்த பாராளுமன்ற தேர்தல்களிலே வேட்பாளராக அவர்கள் நியமிக்க வேண்டும். இது கட்சி தலைமைகளுக்கு நான் விடுக்கின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும். மக்களை விமர்சனங்கள் இந்த அரசியலில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பல விமர்சனங்களுக்கு ஆளாவோம் என்று. ஏனெனில் இது ஆண்களே நிறைந்துள்ள ஒரு இடத்தில் பெண்கள் விகிதாசாரம் 20 ஆண்கள் 20 சபை உறுப்பினர்கள் இருக்கின்ற ஒரு இடத்திலே 15 ஆண்களும் 5 பெண்களுமாகத்தான் நாங்கள் எங்களுடைய சபையில் இருந்தோம். ஆரம்பத்திலே எங்களை வாபோ என்று கதைக்கக்கூடியவர்கள் கூட வருடத்தின் அடுத்த 2ஆம் வருடத்திலே எங்களுக்கான மரியாதையை தரக்கூடிய மாதிரி இருந்தது நாங்கள் உணர்ந்து கொண்டோம் எங்களுடைய சபையில். இதுதான் நிலைப்பாடு. எங்களுக்கு அவதூறுகள் வரும், விமர்சனங்கள் வரும். நாங்கள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்க வேணும். நாங்கள் இவற்றை கண்டு அஞ்சி அல்லது இவற்றை நாங்கள் எங்களுடைய தலைக்குள்ளே போட்டுக்கொள்வோமா இருந்தால் நாங்கள் அடுத்த எங்களுடைய நகரவே முடியாது. இது அரசியல் பரப்பில் உள்ள பெண்களுக்கு மட்டுமில்லை, பொதுவான பெண்களுக்கு. என்னுடைய இதில் அனைத்து பெண்களும் ஒரு பேருந்தில் செல்லக்கூடிய ஒரு பெண், தனித்த ஒரு பெண் பேருந்தில் செல்லக்கூடிய பெண்ணுக்கு கூட சாதாரணமாகவே சில அசௌகரியங்கள் வளமையாக நடைபெறும். அதிலே மற்றவர்கள் கண்டு காணாமல் போவதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த வகையில் அரசியலில் இருக்கிற ஒரு பெண்ணை அவதூறு செய்வதும் அரசியலில் இருக்கிற பெண்ணை விமர்சிப்பதும் அது இயல்பானதாக நடக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தை எதிர்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். ஏன்னா விமர்சிப்பவர்கள் விமர்சித்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் காது கொடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட நகரவே முடியாது. அந்த வகையில் நான் விமர்சனங்களை நான் கண்டுகொள்வதே இல்லை. அதிகளவான பெண்கள் இந்த அரசியலுக்கு பெற வேண்டும் தான் நான் கோரிக்கை விடுறேன். என்னென்னு சொன்னால் பெண்களுக்கு பெண்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் இது. ஏனெனில் இது அதிகாரபூர்வமாக நாங்கள் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் பெண்களுக்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்னை கேட்டால் எங்களுடைய பிரதேச சபையிலே என்னுடைய பிரேரணைகள் அநேகமானவை பெண்கள் சிறுவர்கள் சார்ந்தது மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்ததாகவே இருந்தது. அந்த வேலை திட்டங்களை நாங்கள் நிறைவாக நிறைவேற்றி இருக்கின்றோம். அப்போ அந்த வகையிலே ஒவ்வொரு பெண்ணுமாக இந்த அரசியலுக்கு வந்தால் கட்டாயமாக பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை பெண்கள் பேசலாம். ஏனென்றால் ஆண்கள் பேச போவதில்லை. எங்களுடைய குறிப்பாக மாதவிடாய் நற்குங்கள் அவற்றை விலையேற்றம் செய்கின்ற பொழுது அது சம்பந்தமான பிரேரணை பாராளுமன்றத்தில் வந்த பொழுது அங்கே அதற்கு சார்பாக யாருமே குரல் கொடுக்கவில்லை. அவ்வாறான நிலைமை தான் இன்றைக்கும் இருக்கு. ஒரு பெண்கள் சார்ந்து எடுக்கின்ற ஒரு முடிவுகளை ஆண்களே எடுத்துக்கொள்வார்கள். அந்த நிலை மாற வேண்டும். பெண்கள் சார்ந்த விடயங்களை பெண்கள் பேச வேண்டும். பெண்களுக்கான நீதியை பெண்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும். 50% என்றில்லை, அதற்கு அதிகமாகவும் வரலாம். வீட்டை காக்கின்ற பெண்ணால், வீட்டை ஆளுகின்ற பெண்ணால் நாட்டிலும் பல வேலை திட்டங்களை செய்ய முடியும், நாட்டையும் ஆள முடியும். இது என்னுடைய வாதம்.